ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காஃபி சிமுலேட்டர் இந்த கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளாண்டு காமிக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 9 என்ன காய்ஸ் இது இப்படி காமிக்கி நிமிஷம் காமிக்குது காய்ஸ், ஹவர்ஸ்லாம் இல்லை. 9 மணியும் காமிக்கி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடை பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எதாவது சாப்பிட்லாம் காய்ஸ். தொடரா ஃப்ரிட்ஜை உள்ளக்க என்ன சாப்பிட்லாம்? ப்ரெட்டு சாப்பிட்லாமா? ப்ரெட்டு சாப்பிடுவோம். சூப் குடிப்போமா? சூப் குடி. ஒரு டோனட் சாப்பிடுவோம் கைஸ். நம்ம மூடிடுவோம். ஆக்சுவலி நம்ம அவ்வளோதான், நம்ம கடைக்கு போகலாம் கைஸ். நமக்கு ஒரு கடை இருக்கும் இந்த கேமில். வீட்டை திறந்தாச்சு, அப்படியே நம்ம கடைக்குள்ளே போக வேண்டியதான். அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நேமே அறிவிக்கும். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தருண். நம்மளோட ஃப்ரெண்டோட பேர் சொல்லுவார். என் பேர் கேஎஸ்டி வைஷ்ணவ். இங்கே யாரா நீ? போலீஸா? அரமலாம் போயிடும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஹோல்சேலில் நிறைய இது விற்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பாக இருக்கும் கைஸ். பாருங்களேன், டிவி ஒரு 499 ரூபா தான். சிபியும் ஒரு 700 தான் கைஸ். கீபோர்டு பாருங்க கைஸ், ஒரு 150 ரூபா தான் கைஸ். இந்த இவ்வளோ பெரிய கேமிங் சேரே எவ்வளோ? 700 தான் கைஸ். நம்ம இதில் எல்லாமே சீப்பாக இருக்கும் கைஸ். நம்ம கடையை பாருங்களேன், டிஎஸ்கேன்னு செம்மையாக இருக்குது கைஸ். வந்து எல்லா கடையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறோம். குப்பெல்லாம் கிடக்கு கைஸ். அதுனா க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப குப்பை கிடக்கு கைஸ். நீங்கள் இந்த கேமை விளாட்றன்ட்டு யூடியூப் சேனலில் போட போகிறீங்கன்னா முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ டக்குன்னு ஓடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் லாங் வீடியோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போடுறேன். சேர் மேலெல்லாம் பீஸா தின்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 1.5 வருஷமாக கடைக்கே வரல கைஸ். ஊராக போனேன், அதனால் கடைக்குள்ளே வரல. அதனால தான் குப்பை போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு பாடி கார்டு வாங்கணும் கைஸ், அதாவது வாட்ச்மேன் வாங்கணும். அப்புறம் செஃப்பு வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் இல்லையா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்கணும், அன்லாக் பண்ணணும், அதாவது காசு கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஒரு ஆளாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கேம் விளாட்னேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி வீடியோலாம் போடுறோம். அதாவது தனியாக விளாக்ஸு, அப்புறம் கேமிங் வீடியோ, பெட்ஸ் சம்மந்தமான வீடியோலாம் நிறையவே போடுறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை தூக்கி மாட்டிடலாம் கைஸ். நம்ம வெளியே மாட்டிடலாமா? மாட்டியாச்சு. வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணணும் கைஸ். பொருள்லாம் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துக்கோங்க. சூப்பராக கைஸ். கம்ப்யூட்ரு ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவும் லோட் ஆகுது. ஃபோக்கஸ் கொடுப்போம். என்னங்க இது அமேசான் இருக்குது, இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அமேசானை போய் அமேசான்னு போட்டிருக்காங்க பாருங்களா. ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கர்ஸ் வாங்கிடலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு பாடி கார்டு மட்டும் போதும். வந்து வெளியே நிற்பார் காமிக்கேன், பெராட்டி காமிக்கேன். இப்போ அமேசானுக்குள்ளே போயிடலாம். ஏசி பாருங்களேன், 700 ரூபாய்க்கு ஏசி இருக்குது. 720 ரூபா, 1200 ரூபாய்க்குள்ளே ஏசி விற்றுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு அச்சட் மிஷின் ஒன்று வாங்கிடலாம் 1100 ரூபாய்க்கு. அப்புறமா ஒரு பிசி செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். பிசி செட்டப் காசு ரொம்ப ஆகுன்றனால ஒரு 99 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் சேர் ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறமா ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். குறைஞ்ச விலையில் லேப்டாப்பாக வாங்குவோம். அப்புறமா ஒரு டேபிள் வாங்கிப்போம் கைஸ். என்ன டேபிள் வாங்கினா இதான் இருக்குல்லையே, எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தெரியுது. 300 ரூபாய்க்கு டேபிள் வாங்கியாச்சு.
வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே வந்திருக்குன்னு நினைக்கேன். எதுக்கு இந்த பேஸ்பால் பேட்டுன்னா திருட்டு பசங்க வருவாங்க, அதனால் அவங்களையும் அடிக்கணும். நம்ம கடையில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கடையும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மேலே வந்து கீழே எல்லாமே உழுது. பக்காகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லே ஆன் பண்ணி விட்ருங்க. ஆமாம், நம்மளோட ஸ்ரீவைஸ் நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி பூரா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த இருக்க பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட வாட்ச்மேனு, பாடி கார்டு. என்னான்னு 30 வயசு எல்லாத்தையும் பண்ண கீழே போட்டுருவோம். பாடி கார்டு தூக்க சொல்லுவோம். அப்புறமா டேபிள் எடுத்துன்னு போய் உள்ளே போடலான்னு நினைக்கேன். இங்கே செட் பண்ணலாங்க, இங்கே வேணாம். ஓகே, இங்கேயே பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்குது, ஆனால் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த டைம் வந்து பார்த்தோன்னா நாய்ஸே கவராமல் போட்டு பார்க்கேன். வந்து பார்த்தோன்னா மைக் வந்து பார்த்தோன்னா ஹோம் மேக்கிங்கில் தான் பண்ணோம். நானாக தான் பண்ணல கைஸ், நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்து தான் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அச்சட் மிஷினை வச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்லோவாக திரும்புது? ஓகே, இப்படியே வச்சிடலாம். இப்போ அதை வைக்கணுமா? நம்ம தான் வச்சுட்டோம். அச்சட் மிஷின் வந்து இந்த திருட்டு பசங்க பாருங்க, திருட்டு பையன் கதை முடுறா. திருட்டு பையன் வரான் பாருங்களா, அவன் தாங்க எல்லா பொருளையும் திருடுவான். அடுத்த டைம் வந்தான்னா ஆமாம், ஐயோ டோர் ஓப்பன் அடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் அப்படியே இந்த சேர் வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. சேர் பாருங்க சுற்றுது. வைடா நான் சேர் டிக் ஆகிடுச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபியூ இருக்குது, அப்புறம் கீபோர்ட் இருக்குது, மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது. எல்லாம் வாங்க முடியாது, எல்லாமே சேர்ந்தது தான் லேப்டாப்பு. ஸோ லேப்டாப்பையும் வாங்கிடலாம். லேப்டாப் செட் பண்ணியாச்சு கைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணிடலாம். எல்லோரும் வேண்டுக்காங்க கடை அமோகமாக இருக்கணும்னு. ஓப்பன் பண்ணியாச்சு, கை தட்டுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. போய் பேஸ்பால் எடுத்துகிட்டு போய் வெளியே எடுப்போம். விளாட போகிறதில்ல, பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு போய் நம்ம போக நம்மளோட கடையை அப்கிரேட் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் வாத்தலை வந்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்னு பார்க்குறாரு நம்ம கடையை. இன்னொருத்தர் வந்து வராருன்னு நினைக்கேன். கடைக்கு வராமல் என்ன வேலை? அடி ஓ, என் கடைக்கு வராமல் என்ன வேலை? அடிங்க. கடைக்கு வராமல் என்ன பண்ணுறீங்க? இல்லை கேட்க அந்த திருட்டு போய் வராமல் பாருங்க கைஸ். ஒரு அடி இவன் தான் கைஸ் அடிக்கணும் மெயினாக. அடிச்சாச்சு. சார் வாங்க சார் கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார். சொல்லுங்கள் கடைக்கு வாங்க சார். எல்லோரும் வாங்க சார், வாங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது சார். வாங்க மாற்றல வாங்க சார், காசு கொடுங்க சார். இன்னைக்கு கல்லா கட்ட போகுது சார் நம்ம கடை. அப்புறமா பாடி கார்டு பார்த்தீங்கன்னா காற்று வீசார் பாருங்கள். வீசும்போது காமிக்கேன். இந்த வீசுகிற பார்த்தீங்களா, வாவான்னு கூப்பிட்றாரா இல்லாட்டி காற்று வீசுறாருன்னே தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேர் தான் நம்ம கடைக்குள்ளே போக முடியும், ஏன்னா ரெண்டு மிஷின் தான் இருக்குது. 2 மிஷின் இல்லை. காசு கொடுத்தாங்களா கைஸ்? காசு கொடுத்துருக்காங்க கைஸ். அந்த போகிறா பார்த்தீங்களா, பிசியில் இவர் பிசி விளாண்டு போனான்னு நினைக்கிறேன். லேப்டாப் ஸ்டிப்பு. காசு கொடுங்க. நாங்கள் காசு கொடுங்க. சரி கொடுங்க போட்டோம். முதல்ல கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். பரவாயில்ல, முதல் நாள் கடைக்காரவங்களுக்கு ஃப்ரீயாக விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கடுத்து விட்றாங்க போகாம காசு கொடுத்து தான் போகணும். உங்களுக்கு வேணாலும் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போலீஸ்காரன் வந்து கண்ணு போகிறாரு. ஆனால் அடிச்சு போடுவான். அடி இது என்ன கைஸ் தூக்கி போட்டு போகிறாரு. வாங்க தலை நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கைஸ். யார்? சொட்டை. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸா. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் நம்ம கடைக்கு அமோகமா அவங்க திருட்டு பையன் போகிறாங்க. திருட்டு பையன் என்னமோ திருடிட்டு வர்றான். அடிச்சாச்சு. கடைக்கு இன்னொரு யாராவது போகிறான். இது சைனான்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸோ சைனீஸில் எழுதியிருக்கு. ஆனால் பாருங்கள். அப்புறம் பாடி கார்டு பேசாமல் தான் நிற்காது. அங்கே பாருங்க இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெந்தமுக்கன். அடிச்சிடுவோம். எதுக்கு நம்ம கடைக்கு வராதவங்க எதுக்கு? ஒரு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறாங்க. போங்க மேடம். கடைக்கு போயாச்சு. கதவை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லாட்டி திருட்டு பையன் உள்ளே வந்துடுவாங்க. அதில் போனேன். 6444 ரூபா வந்துருச்சு கைஸ். இப்போ 570 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம எதாவது வாங்கி போடலான்னு நினைக்கிறேன். ஒரு ஏசி வாங்கி போடுவோம்னு நினைக்கிறேன். 700 ரூபா தானே. ஏசி ஒன்று வாங்கி போடுவோம். இதை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு மேடம் ஒருத்தவங்க வராங்க. அப்புறமா எல்லா காசையும் செலவச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க ஒரு கேமிங் பிசி செட்டப் பண்ணிடலாம். அதுக்கு ஜொமேட்டோக்குள்ளே போயிட்டு ஒரு டிவி ஒன்று வாங்கணும். என்ன டிவி வாங்கலாம்னு பார்த்துட்டிங்கன்னா பிசி செட்டப் கூட தேவையில்ல நமக்கு. இப்போ ஒரு அர்ச்சட் மிஷின் வாங்கி போடலாமா? கமெண்ட் பண்ணுங்க கைஸ், என்ன வாங்கி போடலான்னு. சரி பிசி செட்டப்பே பண்ணிடலாம், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மானிட்டர் வாங்கிடலாம். மானிட்டர் கீபோர்டு குறைஞ்ச விலையில் இருக்கா, 199 ரூபா. நம்ம வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வெளியே ஒரு கடையில் பார்த்தோம், அதிலே வாங்கிடலாம். வெளியே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். அதை இப்போ உங்களுக்கு காமிக்கேன். அந்த கடையில் விலை கம்மியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கடைக்கு இப்போ போவோம். போகிறப்ப டோர் மூட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா திருட வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கம்ப்யூட்ரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான், 150 ரூபா தான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரெண்டே வந்து பார்த்தோன்னா பைக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து இதை கீழே போட்டு இந்த கேம் நீங்கள் யாராவது விளாண்டுருக்கீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்படியே எரிஞ்சு விட்டுட்டு பாருங்க கைஸ், இந்த மேடம் பார்த்துட்ருக்காங்க. என்ன கைஸ் இது, கிச்சனுக்குள்ளே ஒரு டிவி இருக்குது. செஃப் வாங்கி போட்டால் அதில் சாயங்காலம் ராமாயண சீரியல் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். செஃப்புக்கு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்களா. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் நமக்கு ஒரு டேபிள் வாங்க காசு தாங்க. சும்மா தான் கைஸ் சொன்னீங்க, கோவப்பட்டுறாங்க கைஸ். வாங்க சார் வாங்க, நம்ம கடைக்கு யாருக்கு வந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ சார், அதுக்கடுத்து டிஸ்கோ ஆஃபர் சார் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான் கைஸ். ஒருத்தன் கூட கிடைக்கிற மாட்டிக்கான். ஆமாம் கைஸ், அழுதுட்டு போகிறாங்க கைஸ். என்னதான் செஞ்சேன்னா தெரில. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் இருக்குது. குறைஞ்ச விலையிலே எல்லாம் வாங்குவாங்க கைஸ் எல்லாமே. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் தான் 499 ரூபாய்க்கு இருக்குது. அதை ஒன்று வாங்கிடுவோம், பழைய காலத்து கம்ப்யூட்ரு. உங்களுக்கு வேணுன்னா ஏசி வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க சார். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வாங்கலாம். குயிஸ் தே இப்படி சம்பாதிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 தான் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ப்ரோ பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்ட் 10 வரை வச்சு இழுக்கலாம்னு நினைக்கேன் இந்த கேமை. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் நம்ம இதுக்கு செட்டப் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கோவப்பட்டுக்காங்க. எல்லாமே வாங்கினோம். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஸ்டார் 2 வந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்,
லாசெக்குன்னு என்னமோ வந்திருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் தலைவன் வந்துட்டார், கம்ப்யூட்டர் மண்டையன். பாருங்க திருப்பி எல்லாரும் குப்பையை போட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் தான் வாங்க போகிறோம். அவரையும் பார்த்துட்டுனா வாங்கிறோம். இந்த டிவி இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை தூக்கி ஒழுங்காவே வச்சு விட்றலாம் கைஸ். என்னடா ஃபன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அப்போனா தான் கைஸ் நம்ம கொஞ்சம் எல்லாமே பண்ண முடியும். அப்புறமா ஏங்க பிச்சைக்காரன் உள்ளே வந்துட்டாங்க, பிச்சைக்காரன் நாய உள்ளே வந்துட்டான் பாருங்களா, என்ன தனவிட்ருக்கணும். அடி கைஸ், நைட் ஆயிடுச்சு கைஸ், அதனால தான் கைஸ் யாரும் வரல. ஓகே, நம்ம கதவை மூடிடலாம். கைஸ் யார் யாருக்கெல்லாம் பார்ட் 3 வேணுமோ அவங்க நேமை போட்டு பார்ட் 3ன்னு சொல்லிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9, பார்ட் 10 வரை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை. அடுத்து வேறு யாருக்கா வேறு எதாவது கேம் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போட்டு விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கேஃபே சிமுலேட்டர், இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர். யார் யாரெல்லாம் ஏற்றிருக்கீங்களோ அவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிபியூ வாங்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி பண்ணுறோம். எலிக்குஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடுவோம். எலிக்குஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. எப்படி வச்சாலும் விளாட்தாங்க செய்வாங்க. சேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இங்கே போட்டுடலாம். உங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு சிபியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் கன்னுன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதை வச்சு சுட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், மறைஞ்சு போயிடும். காசும் நம்ம வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டாக போயிடும், சொல்ல மாட்டேன். இது கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு இதை வந்து பார்த்தோன்னா ஏலத்துக்கு விட்ருக்கோங்க கைஸ். அவங்க வந்து காசுக்கு வந்து வாங்கிப்பாங்க. இப்போ வந்து பார்த்துட்டுனா இந்த செல் ஐட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஃப் ஒன்று வாங்கி விட்ருவோம். செஃப் வாங்கியாச்சு. அப்புறமா அந்த கிச்சனையும் வாங்கி விட்ருவோம். ஏன்னா இங்கே ரொம்ப தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த சேல் ஐட்டம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது போனோன்னா கைஸ் 69-70 ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க கைஸ். இந்த சேரு ரேட் வந்து கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரி நிறைய விற்றுட்டோன்னா நம்ம கடைசியில் சட்டியை கவுச்சிட்டு போக வேண்டியதாங்க கைஸ். பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாங்கின காசை விட அதிகமாக தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. தம்போ வேமா எடுங்கடா தம்போ. கைஸ் நம்ம வாங்கின காசை விட கம்மியாக தான் கைஸ் எடுக்கிறானுங்க. ஸோ நீங்களும் சேல்ஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 91 ரூபா தான் கைஸ் வந்திருக்கு. அம்மா ஆனால் நம்ம 99 ரூபாய்க்கு வாங்கினோம் கைஸ், வேஸ்ட்டு தான் கைஸ். சரி போனது போச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா ஜொமேட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சிபி ஒன்று ஆர்டர் போட்டு விட்டுறலாம். அப்புறமா எது ரேட்டு கம்மியாக இருக்கோ, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஏசி வாங்கலாம்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்சேல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. போய் செஃப்பை போய் பார்ப்போமா காய்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது அதிசயமாக நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பேரை சொல்லிடலாமா? உங்கள் பேரை சொல்லுங்கள். ஜி கிருஷ்ணன். ஆமாம், ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கிருஷ்ணன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம்.
செஃப் மண்டையன் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்போம். அது பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் சன் டிவியில் ராமாயண சீரியல் பார்த்துட்ருக்காங்க கைஸ், நாடகம் பார்த்துட்ருக்கான். அங்கே பாருங்களா, இந்த ஒரு டிவி இருக்கா, அதை போட்டு நம்ம பார்க்குற மாதிரி மட்டும் வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுப்பான். அப்புறமா பார்த்துட்டு இருப்பாங்க கைஸ், மங்கூஸ் மண்டே மாதிரி இருப்பாங்க கைஸ் பார்க்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிபி வந்து பார்த்தோன்னா செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசி செட்டப் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க பேர்லாம் பார்க்குறவங்கலாம் இந்த பிசி செட்டப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா 12 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். கூட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பார்த்தோன்னா 30,000 சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஆரம்பிச்சே கொஞ்ச நாள் தான் ஆகுது கைஸ். யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு கைஸ் திருடுங்க கைஸ், கதவு போட்டுங்க உள்ளே வந்துடுவான். இந்த திருடன் நடிச்சிட்டு அப்படியே நம்மளோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா முதலே சொன்ன மாதிரி அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ண விட்டு வியூஸ் போக வைங்க கைஸ். நம்மளோட இது மறக்காமல் அப்படியே டான்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சு விட்ருக்காரு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறமா கடையை முடியாடி ஒரு பாட்டு பாடிடலாம். இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். தெய்வமே நன்றி கொடுக்கும் தெய்வம். அப்புறமா இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனலில் இந்த கேம் வச்சு போட்டாங்க. ஐயோ வெளியே தள்ளிட்டாங்க. அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.